இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான புண்ணிய கரங்கள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும்படிக்கு யாபேசின் மேலிருந்த தெய்வீக திருக்கரங்கள் உங்கள் மேல் இருப்பதாக. அந்த கரங்கள் யாபேசை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தது போலவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தீங்கொன்றும் அண்டாதபடி அணுகாதபடிக்கு தேவனுடைய தெய்வீக திருக்கரங்கள் உங்களை காப்பதாக. உங்களை வாழ்ந்திருக்கவும் வர்த்திக்க பண்ணவும் தேவனுடைய கரம் உங்களுக்கு சாதகமாய் இருப்பதாக. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கின்றபடியினால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எதிர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்கள் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய நடத்தைகளால் பேச்சுக்களால் உங்களை வியாகுலப்படுத்துவார்களேயானால் அதன் மூலம் நீங்கள் உங்களை தாக்கிக் கொள்ளாதீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கின்றபடியினால் யாரும் உங்களுக்கு தீங்கிழைத்து விட முடியாது. பிறர் உங்களை பார்த்து பரிகசிக்கிறாங்களா? ஓகே, ஈஸியா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சிலர் குற்றம் பேசுறாங்களா? நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறையை கண்டுபிடிக்கிறாங்களா? மனமடி உண்டாக்குறாங்களா? பொறாமப்படுறாங்களா? உங்க நல் பெயர் தூஷணமாகும்படி தப்பு தப்பான விஷயங்கள்லாம் கதை கட்டி திரிச்சு விடுறாங்களா? ஆத்திரம் வருதில்ல, டென்ஷன் வருதில்ல, பிரஷர் ஏறுதில்ல. என்ன பண்ணலாம்? சண்டை போடுறதுனால அவங்க வாயை நம்மளால அடைக்க முடியுமா? அவங்க கிட்ட போயிட்டு நம்முடைய புயபலத்தை காட்டுறதுனால அவங்க சுபாவங்கள் மாறப்போதா? கிடையவே கிடையாது. பிரச்சனைகள் இன்னும் வலுக்கத்தான் செய்யும். ஒண்ணு பண்ணலாமா? பலவீனமான உங்கள் இதயத்தை வலிமையாய் மாற்றிவிடுங்கள். பிறருடைய பேச்சுக்களுக்கும் ஏச்சுக்களுக்கும் அவர்கள் செய்யக்கூடிய மோசமான செயல்களுக்கும் உங்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய செய்கைகளால் நீங்கள் தாக்கப்படாமல் இருப்பதற்காக உங்கள் உள்ளங்களையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வலிமையுள்ளதாக மாற்றுங்கள். அப்படின்னா அவங்க பொறாமைப்படலாம், நீங்க பொறாமைப்படக்கூடாத அளவுக்கு தெய்வீக சுபாவங்களை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ளுங்கள். அவங்க பரிகசிக்கலாம், பரியாசம் பண்ணலாம், தேவையில்லாம உங்களோட சண்டையிடுவதற்கு சிலரை ஏவி விடலாம். ஒண்ணு பண்றீங்களா? பேசாம பொறுமையா இருந்து பாருங்க. ரிசல்ட் ஒண்ணு வரும். நீங்க தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க பொறுமையை வளர்த்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நிதானத்தை வளர்த்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க வலிமையுள்ளவர்களாய் மாறிவிடுவீர்கள். திட ஆகாரத்தை உண்டு வலிமையான ஆரோக்கியமான ஒரு வலிமையுள்ள ஒரு புருஷனை போல பிசிக்கல் பாடியில நல்ல திட உணவுகள்லாம் சாப்பிட்டு நல்ல வலிமையான புயபலத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா? அதுபோல நீங்கள் தெய்வீக சுபாவங்களை உட்கொண்டு தெய்வீக சுபாவங்களை நடைமுறைப்படுத்தினால் ரொம்ப வலிமையுள்ள மனநிலை கொண்டவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். பொறாமைகளை ஒழித்து விடுங்கள். பதிலுக்கு பதில் நீங்கள் செய்யாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தீமையோடு எதிர்த்து நிற்காதிருங்கள், தீமையை நன்மையால் வெல்லுங்கள், பழிவாங்க துடிக்காதீர்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, அது ஆண்டவருக்குரியது. நீங்க பழிவாங்காதீங்க. அப்ப என்ன பண்ணணும்? நிதானம், பொறுமை, கருணை, சகிப்புத்தன்மை வளர்த்துக்கணும்னா அது அவ்வளவு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. அதுக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வேண்டும். அப்படிப்பட்ட வாக்குகள், வசனங்கள், சத்தியங்களை உள்வாங்கி யார் எப்படி என்ன டென்ஷன் ஆக்குறதுக்கு அவர்கள் இயக்கினாலும் நான் என் கண்ட்ரோல் அவங்க கையில கொடுக்க மாட்டேன்னு சொல்லி டேக் இட் ஈஸியா எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் திட மன வலிமை உள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள்.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலே, நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கின்றபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கின்றீர்கள் அல்லவா? வயசுல பெரியவங்க, ஆனா குணத்துல குழந்தை மாதிரி தொட்டா சினிங்கியா நம்ம இருக்கக்கூடாதுங்க. எந்த அளவுக்கு ஆவியின் கனின் குணலட்சணங்களை வளர்த்துக் கொள்ளுகிறீர்களோ, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறுவீர்கள். ஒரு அன்பான ஐயா ஒரு குறிப்பிட்ட பலவீன வியாதியினால் பாதிக்கப்பட்டார். அவருடைய கால் விரல்களும் பாதங்களும் அந்த வியாதியின் வீரியத்தால் உள்ளவே அழுகி போயிருச்சு. மருத்துவர்கிட்ட போகும்போது அந்த ஐயாவுடைய விரல்களும் பாதங்களும் உள்ள அழுகிய நிலையில் இருந்தது. இப்ப டாக்டர் சொன்னாங்க, அழுகிய பாகங்களை உறுப்புகளை வெட்டி எடுத்தாக வேண்டும், இல்லைன்னா முழு காலே பாதிக்கப்படும். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து பாதிக்கப்பட்ட அந்த விரல்கள் பாதங்களை வெட்டி எடுத்து விட்டார்கள். இப்ப மருத்துவர்கள் சொன்னார்கள், நீங்க நல்ல திட ஆகாரங்களை சாப்பிட்டீங்கன்னா வெட்டி எடுக்கப்பட்ட அந்த ஃப்ளஷ் அந்த பகுதியில மீண்டும் புதிய தசைகள் வளரும் என்று சொன்னார்கள். உடனே அந்த ஐயா என்ன பண்ணாருன்னா, வீட்டில் போயிட்டு நல்ல வெஜிடபிள்ஸு, நட்ஸு, கீரைகள், காய்கறிகள், பருப்புகள் இதெல்லாம் நிறைய சாப்பிட்டாரு. ஆனா என்னாச்சு? ஃப்ளஷ் இழந்த அந்த தசை வளரவே இல்லை. மருத்துவரிடத்துல போயிட்டு, ஐயா நான் நல்லா சத்தா சாப்பிட்றேன், காய்கறிகளா சாப்பிட்றேன், பழ வகைகளா சாப்பிட்றேன், உலர்ந்த பழங்கள்லாம் நான் சாப்பிட்றேன், ஆனாலும் இழந்த தசை வளர மாட்டேங்குது ஐயா. அப்ப மருத்துவர்கள் சொன்னாங்க, நீங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது நல்லது, பழங்கள் சாப்பிட்றது நல்லது, உலர்ந்த பழங்கள் சாப்பிடுவது நல்லது, ஆனா அதனால இழந்த தசை வளராது. இழந்த தசை வளர வேண்டுமேயானால் நீங்கள் மாம்ச ஆகாரம் உண்ண வேண்டும். நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடணும். சிக்கன் மட்டன்லாம் நீங்க நிறைய சாப்பிட்டாதான் ஃப்ளஷ் வளரும். என்ன ஆச்சரியம், அதுவரை நான் வெஜிடேரியன் சாப்பிடாத அந்த ஐயா இப்போ சிக்கன் மட்டன்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! வெட்டப்பட்ட தசைகள் மீண்டும் வளர ஆரம்பித்து விட்டது. அப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உள்ளான நிலையில் ஒரு வலிமையான வளர்ச்சி அடைய வேண்டுமேயானால் திட ஆகாரம், பொறாமை, வாக்குவாதம், பேதகம் இதெல்லாம் ஒழித்து கட்டி அன்போடு இருப்பது, திடாகாரம் பொறுமையோடு இருப்பது, திடாகாரம் கருணையோடு இருப்பது, திடாகாரம் சகித்துக் கொள்வது, திட ஆகாரம் அவர்கள் என்னதான் கோபமூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசினாலும் அதனால் நம்மை தாக்கிக் கொள்ளாதபடிக்கு நம்மை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டால் நீங்க திடாகாரம் சாப்பிடுறீங்க. என்னாகும்? உங்க growth ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்க வயசு சின்னதா இருக்கும், ஆனா உங்க மனநிலையும் மனப்பக்குவமும் உங்களுடைய தெய்வீக சுபாவங்களும் ஒரு போதகர்கள், பெரிய பெரிய தேவதாசர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக மன முதிர்ச்சி உங்கள் லைஃப்ல உண்டாக ஆரம்பிக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யார் உங்களை குற்றம் சாட்ட முடியும்? யார் உங்களை சிதைக்க முடியும்? ஏன் பயப்படுகிறீர்கள்? மனிதர்களுடைய வாக்குவாதங்களை பார்த்து ஏன் பயப்படுகிறீர்கள்? அவர்கள் தாக்கி விடுவார்களோ ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கின்றபடியினால் மனுஷன் ஒரு கேடும் உங்களுக்கு செய்ய முடியாது. நம்புங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கின்றபடியினால் கர்த்தரனுக்கு சகாயர். நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? நான் பொறுமையா இருந்துக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. திட ஆகாரங்களை உண்டு ஆவின் கனிகளாம் தெய்வீக சுபாவங்களை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்துங்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.
உடைய தெய்வீக ஆவிக்குரிய ஆழமான அனுபவ தெய்வீக சுபாவ வாழ்வுக்காக விசேஷமாக நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம ஜெபம் பண்ற இந்த நேரத்தில் இன்னைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் தினேஷ்குமார் மற்றும் சகோதரர் ஏ சசிதரன், சிஸ்டர் ஜெசிபா மற்றும் அன்பு மகள் எம் சுஜா மற்றும் இந்த நாளிலே திருமண ஆண்டுகளை காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நாம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. தன்னை சார்ந்தவர்களால், அயலகத்தாரால், எதிரிகளால், சத்துருக்களால் உடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வறுமையானால் அவர்களைப் போலவே பொறாமை உள்ளவர்களாக, வாக்குவாதம் பண்ணக்கூடியவர்களாக, சண்டையிடக்கூடியவர்களாக இராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்தை உடைய பிள்ளைகள் வெளிப்படுத்துவதற்கு ஏதுவான கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு நீர் பூர்த்தியான ரகத்திலே தருவீராக. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாம் சொல்லலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கையை தாங்க. எந்த மனுஷனும் ஏதும் கேடும் செய்ய முடியாது என்று ஒரு பெரிய உள்ளார்ந்த நம்பிக்கை நீர் தருவீராக. மற்ற மாம்சத்துக்குரிய மற்ற மனிதர்களைப் போல வாக்குவாதம் செய்ய, குற்றம் சொல்ல, குறை சொல்ல, சண்டையிட, புறம் பேச கூடிய மாம்சத்துக்குரிய சுபாவங்களை ஒழித்து ஆவியின் பேரன்பு மிகுந்த கருணையின் ஆவின் சுபாவங்களை வெளிப்படுத்தக்கூடிய தெய்வீக குணலட்சணங்களால் நீருமுடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமென சிநேகமும் பிரியமும் பாசமுமான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறார் ஐயா. இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வு சிறக்க, பொருளாதார வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, ஆரோக்கிய வாழ்வு மேம்பட, தேவன் அருளி செய்யக்கூடிய அனைத்து ரகமான ஆசீர்வாத வலன்களோடும் உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே உடைய வல்ல தெய்வீக திரு நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதுபோலவே இன்றைய நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய விசேஷமான இந்த நாட்களிலே விசேஷமான ஆசீர்வாதங்களை தந்து வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து கனப்படுத்த வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.